ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கோவக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த கோவக்காய் பச்சடி போட்டிருந்தேன். அது என்னாச்சுன்னா டைம் அதை மாதிரி மாற்றி போட்டு லாஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து அகைன் திரும்ப வந்து நான் இந்த பச்சடி பண்ணும் பொழுது சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கோவக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து காரம் ஜாஸ்தி எடுக்காததுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2 இன்ச் அளவு புளி, ஒரு பல் பூண்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாத வறுக்கக்கூடிய ட்ரை ஐட்டம். அதில் என்னென்ன எடுத்திருக்கேன்னா வேர்க்கடலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை எள்ளு, தனியா, சீரகம். இது எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். சீரகம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாத நல்லா ட்ரையாக வறுத்துட்டு மற்றதெல்லாம் எண்ணெயில் வறுத்து அப்படியே அரைக்க வேண்டியது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம சிம்லே தான் வச்சு வறுக்கணும். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது உளுந்து ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை, பருப்பு இது எல்லாமே நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இந்த 2 இன்ச் புளி, ஒரு பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ரஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காவை அதில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம ஃபேனில் ஆற வச்சு நம்ம வந்து ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைக்க வேண்டியதான். இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு. அதை ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். அடுத்து மிக்சியில் இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது நல்லா பவுடர் ஆகிடுச்சு. அடுத்து கோவக்காய் ஆறுனதும் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து துவையில் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஆற வச்சுருந்த இந்த கோவக்காய் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். இது வந்து ஆக்சுவலாக அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கும் பொழுது ரொம்ப தண்ணி விட்டு நைஸாக மைய அரைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் கொரப்பாக அரைக்கும் பொழுது தான் நமக்கு அம்மியில் அரைச்ச மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.